ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, கஷ்டத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கனே சாயப்பா, உங்க கண்ணுக்கு நான் இருக்கிறதே தெரியலையா? நானும் உங்க பிள்ளை தானே. என்னுடைய பிரச்சனைகளை எப்போ தீர்த்து வைப்பீங்க? நான் எதிர்பார்க்கறது எப்போது கிடைக்கும்னு கவலையோடும் கஷ்டத்தோடும் மனவேதனையோடும் நீ என்னிடம் வேண்டுதல் வைத்த பிறகும் நான் உனக்கானதை செஞ்சு முடிக்காம இருப்பனா? இதோ இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நாளைக்கே உன் கைகளில் ஒப்படைக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. எப்போதுமே ஓடிக்கொண்டே இருக்கும் நதி நீர் போல நீயும் போய்கிட்டே உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இரு. வர வழியில இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் எல்லாம் அந்த நதி நீரில் வரக்கூடிய குப்பை போல ஒதுங்கி போகட்டும். நல்லதையே நினைச்சு நல்லதையே செஞ்சினா குப்பைகள் உன் கண்களில் கூட படாது. கெட்ட விஷயங்கள் உன் யோசனைகள்ல கூட வராது. மனிதர்கள் எப்போதுமே இரண்டு விதமாக தானே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேவன் வந்தா அடிக்கடி உன்கிட்ட வந்து பேசுவாங்க. அதுவும் தேன் மாதிரி சிரிச்சு சிரிச்சு இனிமையா பேசுவாங்க. அவங்களுக்கு உன்கிட்ட எந்த தேவையும் இல்லைன்னா உன்னை கண்டும் காணாத மாதிரி பேசுவாங்க. அதே நேரத்துல தேள் மாதிரி கொட்டி கொட்டி உன்னுடைய தவறுகளையும் குறைகளையும் குத்தி காட்டி பேசுவாங்க. 1000 சொந்தம் இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு கஷ்டம்னு ஒண்ணு வந்துட்டாதானே தெரியுது அத்தனை பேருலையும் ஒருவர் கூட உண்மை இல்லைன்னு. ஏன்னா யாராவது ஒருவருக்கு பிரச்சனையோ கஷ்டமோ வந்துட்டா எங்க தன்னை தேடி வந்துருவாங்களோ, தாங்கிட்ட உதவி கேட்டுருவாங்களோன்னு பயந்து ஒதுங்கி போற மனிதர்களாக தானே இங்க அத்தனை சொந்தக்காரர்களும் இருக்காங்க. பார்த்து நடந்துக்கோ என் செல்லமே. உன்னால முடிஞ்சா இதே போல வேற யாராவது கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு உதவி செய். ஆனா உனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா யாரையும் நாடி போகாத. உன் சாயப்பா நான் இருக்கேன் அல்லவா? சகல செல்வங்களையும் கொடுத்து சகல பிரச்சனைகளையும் தீர்க்கும் நான் இருக்கும்போது நீ யாருடைய உதவியையும் தேடி போகவும் வேணாம். யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்கவோ நிற்கவோ வேணாம். மனித வாழ்க்கையில் சேர்ப்பதென்பது மிகவும் கடினம்தான். செலவு செய்வதென்பது மிகவும் சுலபமானது. பணத்தை மட்டும் சொல்லவில்லை என் செல்லமே, மனித உறவுகளையும் சேர்த்துதான் சொல்றேன். உறவுகள் உள்ளத்தில் இடம் பிடிச்சு எல்லாரும் ஒத்துமையா நிறைய உறவுகளோட குடும்பமா இருக்கிறதெல்லாம் மிகவும் அரிதான விஷயம். ஆனா உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருந்ததுன்னா, ஒற்றுமையான எண்ணம் இருந்தா உறவுகள் நிச்சயமாக சேர்ந்து வாழலாம். உண்மையான அன்புங்கிறது மன்னிக்கிறதும் விட்டு கொடுக்கிறதும் தானே. அன்பு உள்ள இடத்தில் அனைத்து பிரச்சனைகளும் அடங்கிவிடும். உன்னை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் உன்னிடம் எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ கிடையாது, உண்மையான அன்பை மட்டும்தானே. எல்லாருக்கும் உண்மையான அன்பை கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தினா உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து கலங்கரை விளக்கமாய் நான் இருந்து உன்னை கரை சேர்ப்பேன். நானே கதின்னு என்னையே நம்பி இருக்கும் உன்னை ஒருபோதும் பாதியில் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நாளை விடியலிலேயே நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும்படி அத்தனை விஷயங்களையும் நான் சமாளிச்சிடுறேன். உன் நிலைமை தெரியாம உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை விட உன் நிலைமை என்ன, நீ என்ன கஷ்டத்துல இருக்க, என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கன்னு தெரிந்தே உன்னை காயப்படுத்தும் மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அல்லவா? ஏன் தெரியுமா? இங்க உண்மையான அன்புன்னு எதுவுமே கிடையாது. எல்லாருமே அவங்கவங்க ஒரு தேவைக்காக உன்னிடம் அன்பாக இருப்பது போல நடித்து விட்டு செல்கிறார்கள். அதனாலதான் நீ கஷ்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சும் கூட அவர்கள் காரியத்திலேயே கண்ணாக இருக்கிறாங்க. பல அவமானங்களை கடந்து வரக்கூடிய நீ வாழ்க்கையில ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நான் நிச்சயம் ஒரு நாள் ஜெயிப்பேன் என்கிற நம்பிக்கையுடன் கூடிய வார்த்தைகள் எப்போதும் உன் மனசுல இருக்கட்டும். ஒருத்தருக்கு நீ ஒரு இடத்துல கருணை காட்டினா, இரக்கத்தோடும் மனிதாபிமானத்தோடும் நடந்துகிட்டினா, அது பல கோடி மடங்காய் உன்னிடம் வந்து சேரும்படி நான் உனக்கு நன்மைகளை தருவேன் என் செல்லமே. நீ சோர்ந்து போகும் சமயத்திலும் துவண்டு போகும் சமயத்திலும் யாருமே துணைக்கில்லையே நினைக்கவே வேணாம். யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து உனக்கு துணையா உன் பக்கத்துல நான் இருப்பேன். நீ யார மறக்கணும்னு நினைக்கிறியோ மறுபடியும் மறுபடியும் அவங்க தானே ஞாபகத்துக்கு வர்றாங்க. இங்கு யாராலும் யாரையும் மறக்க முடியாது, யாருடைய செயல்களையும் மறக்கவும் முடியாது என்பதுதான் உண்மை என் செல்லமே. நினைவுகள் இருக்கும் வரைக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் நினைச்சுக்கோ. அதே போல நீயும் மற்றவர்களுக்கு நல்ல நினைவுகளை மட்டும் கொடுத்தினா போதும், உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக மாறிவிடும். ஓம் சாய்ராம்.